எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் நான் ஒரே ஒரு நேந்திரங்காய் எடுத்துருக்கேங்க. இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். நல்ல காயான நேந்திரங்காய் எடுத்துக்கணும். பழுத்த மாதிரி எடுக்கக்கூடாது, சிப்ஸு போட வராது. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நான். அப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் தேவையான அளவு. அப்புறம் பெப்பர் பொடி பண்ணது கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த தோலை நல்லா அந்த நேந்திரங்காயில் தோலை நல்லா எடுத்துகிட்டு அதை சீவிக்கலாங்க. அந்த தோல் நிறைய சிப்ஸ் செய்கிறத வச்சு அதாவது இதை சீவுறது ரொம்ப கேப் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா க்ராஸாக வெட்டிக்கணும், அப்போ தான் நல்லா ஃபுல்லாக வரும் இது. இப்போ அதை பண்ணியாச்சுங்க. இப்போ இதை வேணும்னா நம்ம துணியில் போட்டு லேசாக ஆற வச்சுட்டு பண்ணலாம். இது ஈரப்பதம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக எண்ணெயில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் இந்த சால்ட் வாட்டர் இருக்குங்களா, அதை ஊற்றிக்கலாம். நம்ம வெறும் சால்ட்டு சடசன சவுண்டு வரும், அது பயப்பட வேண்டாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும் அது அதோட சேர்த்து. இல்லை நம்ம தேவையானதான் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஊற்றுட்டு ஈவனாக மிக்ஸ் ஆகும். அது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுங்க, சின்னதாக வச்சுக்கலாம், அது கருகி போயிடும். சப்போஸ் உப்பு தண்ணி போட பயமாக இருக்குது, நீங்கள் கடைசியில் உப்பு கூட போட்டுக்கலாம். பட் அதை ஈவனாக மிக்ஸ் ஆகாது, அதுக்கு தான் நான் இப்போ இந்த மாதிரி பண்ணேன். பயமாக இருந்தால் நம்ம கடைசியிலே கூட போட்டுக்கலாம். அதை விட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். லேசாக அப்படி கலந்து எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் அதை நல்லா எடுத்துடலாம். அதை கரண்டி வச்சு நல்லா வடிகட்டி. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை சூடாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் அதே மாதிரி சூடாக மூடியும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆறின உடனே அதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நான் பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை மேலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது கேரளா ஸ்பெஷல், அதனால தான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.